இப்போ நம்ம எல்லாத்தையும் எதுக்காக இங்க வர சொல்லிருக்கு? ஃபயர் அலாரம் பெல் அடிச்சுதா? ஃபயர் அலாரம் பெல் அடிச்ச உடனே எல்லாரும் வந்தீங்களா? இந்த இடத்து பேர் என்ன? அசெம்பிளி பாயிண்ட். சத்தமா சொல்லுங்க. அசெம்பிளி பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஃபயர் அலாரம் பெல் அடிச்ச உடனே நாம ரெண்டு வழி இருக்கு. எக்ஸிட் ஒன்று, எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று. இந்த மாதிரி ரெண்டு வழி இருக்கு. ரெண்டு வழியும் பயன்படுத்தி வரணும். எல்லாரும் ஒரே வழியில் இறங்கக்கூடாது. மேக்ஸிமம் நடந்து தப்பு என்னன்னா இது எல்லாரும் இந்த வழியிலேயே தான் இறங்கி வந்தது. அந்த மாதிரி வரும்போது யாராவது கால் பட்டுச்சுன்னா தடிக்கிட்டு கீழே விழுந்துருவீங்க, அப்படியே மிதிச்சுட்டு வந்துடுவாங்க. அது கூட விபத்து தான். சரிங்களா? விபத்துக்காக தடுக்கிறதுக்காக தான், பயிற்சிக்காக நம்ம வர சொல்லியிருக்கோம். ஆனால் இப்படி வரும்போது ஒரே வழியை பயன்படுத்தி வரும்போது அதுவே விபத்தாயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தாமல் ரெண்டு வழியும் பயன்படுத்தி வரணும். சரிங்களா? முதல்ல இதுதான். ஃபயர் அலாரம் பெல் அடிச்ச உடனே ஓகேங்களா, தீய அந்த மாதிரி ஏற்படாத வரணும். டக்கு 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 டக்குன்னு நம்ம வரணும். சரிங்களா? फर्स्ट इशू ये जो बेल मारा किस लिए मारा था आप लोगों को? किस लिए आने के लिए बोला था आपको? मीटिंग के लिए। क्या मीटिंग? ट्रेनिंग क्या मीटिंग? फायर का मीटिंग। बेल मारा तब आए तो दो लाइन आने के लिए दो जगह दिया, एक इधर और इधर, एक ही साथ में नहीं आने का। एक ही से आने के बाद क्या होता है, गड़बड़ी हो जाता है। एक के ऊपर एक गिरने से किसी को मार लग सकती है। இதில் ஏற்கனவே நம்ம ஃபயர் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தீ பற்ற மாதிரி இருக்கு, தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா, தீ ட்ரைனிங் எடுத்தவங்க, அதாவது தீ பயிற்சி, இந்த ஃபயர் ட்ரைனிங்கை வந்து எடுத்தவங்க இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் பக்கத்தாலேயே லிஸ்ட்டு வந்து ஒட்டியிருக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்தந்த ஃப்ளோரில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இருக்கிறவங்ககிட்ட இன்டிமேஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்துப்பாங்க அது எப்படி அணைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் பயிற்சி எடுக்காதவங்க போய் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் எடுத்து அணைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாகும். தீ வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துக்கெல்லாம் தீயை பார்த்தாலும் என்ன பண்ணணும்னா ஃபயர் அலாரம் பெல் ஒன்று இருக்கும், அதையே அடிக்கணும் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்காக. ரெண்டாவது ஃபயர் ட்ரைனிங் எடுத்தவங்க யாரோ அவங்ககிட்ட இது இன்டிமேஷன் கொடுக்கும். சரிங்களா? और जो इधर आग लग रहा है तो उसमें क्या करेंगे तुम लोग? उठा के मारेगा नहीं, पहले उसको मारने का, ठीक है? उसके बाद में उसका ट्रेनिंग दिया होगा ना, जो फायर कैसे वो करने का, उसको बुला लो, उनको इन्फॉर्मेशन देने का, ये करने का ऐसा, वो पहले बेल मारने का, ठीक है? மூணாவது, இப்போ ஒரு ஆட்கள் மேலே நம்ம எம்ப்ளாயி இருக்காங்களே, நீங்கள் நான் எல்லோரும் இருக்கோம்ல, அவங்க மேலே ஃபயர் ஆகி பிடிச்சிச்சு. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் எடுத்து அணைக்கலாமா அணைக்கூடாதா? அணைக்கூடாதுங்கிறீங்க, கை தூக்குங்க. जो किसके ऊपर आग लग रहा है इससे बुझा सकते हैं कि नहीं? कोई आग इससे बुझा सकते हैं और कुछ हो सकता है? और कौन रास्ता है? रास्ता है वो इससे किसके ऊपर आग लग जाता है इससे बुझा सकते हैं? गैस मारे कोई इसमें कोई कर सकता है? हाथ उठाओ, नहीं तो नहीं उठाओ। यार कोई है क्या? ஒரு ஆட்கள் மேல ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ஆட்கள் மேல நம்ம எம்ப்ளாயி மேல யாரோ ஒருத்தர் மேல, நபர்கள் மேல, மனிதர்கள் மேல, ஹியூமன் மேல ஃபயர் ஆச்சு அப்படின்னா நாம அணைக்கக்கூடாது இதை எடுத்து. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இதுல ஏபிசி இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, திட திரவ வாயு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹிந்தியில் ஒன்று தெரியுமா? அதாவது திடம் அப்படின்னா
லிக்விட் கேஸ், லிக்விட் அண்ட் கேஸ். ஓகேங்களா? அதாவது ரொம்ப கெட்டியா இந்த பொருட்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் திடமான பொருட்கள். திரவம் அப்படிங்கிறது லிக்விட், அதாவது பெட்ரோலு, டீசலு, இதெல்லாம் லிக்விட். கேஸுங்கிறது என்ன? நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோம்ல குக்கிங்காக, அந்த கேஸ். அது பேர் தான் வாயு. இந்த மாதிரி திட, திரவ, வாயு, இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த ஏபிசி சிலிண்டரை நம்ம பயன்படுத்த முடியும். ये गैस है ना, गैस पेट्रोल ऐसे आइटम के लिए यूज़ कर सकता है, अपने ऊपर नहीं कर सकता. ஓகேங்களா? ஸோ மனிதர் மேலே, ஹியூமன் மேலே யூஸ் பண்ணலாமா, அதுவும் திடம் தானே அப்படின்னா கிடையாது. சரியா? மனிதர்கள் மேலே யூஸ் பண்ணோம்னா டயர் அணைஞ்சிடும், ஆப்ரேஷன் சக்ஸஸ், பட் பேஷன் டெத். சரியா? ஸோ அவன் என்ன ஆகும், அவங்க இறந்துடுவான். எதனால்? இதுலேயும் 3 கண்டென்ட் எல்லாம் இருக்குது. அப்போது அவங்களால மூச்சு விட முடியாது, அவங்க இறந்துடுவாங்க. சொல்லுங்கள். वो गैस है, इस पर वो जो कोई इसके ऊपर आग लगता है उस पर ये डालेगा तो आग तो बुझ जाएगा, वो आग लगने वाला वो मर जाएगा, क्योंकि उसमें भी गैस है, उसमें भी ये सब केमिकल है, इसलिए वो नहीं कर सकता. ஓகேங்களா? तब क्या करेगा? இதுக்கப்புறம் வந்து पानी डालेगा? अब ताको जब पानी नथिବ ମୁଁ ଟିକେ ଠାଣ୍ଡା நம்ம வந்து ட்ரைனிங் କହିଲା ସେଟାରେ ବି ଗୋଡ଼ିରେ ମରିଯିବ. எடுத்துங்க. କାଲା ନିଆଁ ସିନା ଲିମ୍ବି ଯିବ କିନ୍ତୁ இடத்துல இருந்து ମଣିଷ ମରିଯିବ. வந்து 3 அடியிலிருந்து 5 அடி வந்து தள்ளி நின்று தான் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? எதனால அப்படின்னா பொடி பவுடர் வந்து காஞ்சில மூக்கில் இது மாதிரி ஏறும், டீ நம்ம மேலே பற்ற வரும். ரெண்டாவது வந்து டீ பற்றவங்க அவங்கள எப்படி சார் அணைக்கிறது, ஒரு மனிதர் மேலே, ஹியூமன் மேலே பற்றிருச்சு, அவங்களை எப்படி அணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஈரக்கவல் அல்லது சாக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அவங்கள வந்து நேரடியாக ஓட வருவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தில் வாங்கும்போது ஆப்போசிட்டில் வருவாங்க. வரும்போது அப்படியே சாக்கை வச்சு பின்னாடி போய் சுற்றணும், அவங்க ரிவர்ஸில் போய் சுற்றி அவங்களை கீழே தள்ளணும். இப்படி தான் வந்து அதை அணைக்கணும். இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தையும் பார்த்துக்கணும், நமக்கு நேரம் இல்லை. சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற 5ஆம் தேதி देखो किधर कर रहा है. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு நாசல் இருக்கா, தெரியுது எல்லாத்துக்கும்? நீங்க நாசல் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த நாசல் தான் இருக்கும். ஓகே, ସିଏ ଡରିକି ମାରୁନାହିଁ, ସିଏ ଡରିକି ମାରୁନାହିଁ. ସିଏ ଦେଇଯାଉଛି ମାରିବ. हावा चल रहा है. ହଉଛି ଗୋଟେ ବେଜି ସେ କିରାସିନ ଉପରେ ସିନା ମାଇନେ ହବ. ये तुम ही लोग जाके जला दो. ଲେହେଙ୍ଗା ଦେଖ, ଦିଦି ତମ ଦେଖ, ଆଉ ଟିକେ କର. ନିଜେ ଆଖି ସବୁ ଦେଖାଯାଉଛି, ଆମକୁ ଦେଖିବା ଜଳୁନି ସେ ଏକାଥରେ 4-5ଟା. चुप रहो रे, कितना बोलती है. ए मम्मी मम्मी, ये बाहर जाके वहाँ देखना. तो बाहर कैसे ढाल दो. ए जाओ के बाहर जाओ सेठी होम जड़ेला 4 बजे बिल पड़ी आसी. இந்த நாசல் இருக்குங்களா, டக்கு இழுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே கிளிப் இருக்கா, கிளிப் எடுத்துடும். ஓகே, எடுத்துட்டு கொஞ்சம் பேக் சைடு வந்து நல்லா தள்ளி வந்து இங்கே அமுக்கணும். ஓகே, आगे पूरा லேடிஸ் सिवाने जाऊनु सिवाने जा एटा मु धरि ना नोडी माई லேடிஸ் வந்துருவாங்க. मु जाऊ आलू म दिन साइड में
जे एकत्र पळीला समोर जाके पूरा आगे नीचे गिर गया। ये मालती दीदी तुम ही करेंगे। चलो 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 केते पाउडर बाहर देखिन আমার ফটো আইলা तो पाउडर हो गला তা পছটা এইটা কলা পর নিয়া দিদি সেল বড় করি যাই চ্যানেল চেরি উড়ি পড়ে যায় वीडियो चलते ஒரு நிமிஷம் நான் தமிழ்ல சொல்றத ஹிந்தியில சொல்லுவேன். எப்படி ஆடிட் வராங்க சரிங்களா? ஸோ இந்த எப்படி ஆடிட்ல என்னென்னலாம் கேட்பாங்க அது உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. லைன்லயே வந்து அதை கேட்டுருவாங்க ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு ஹிந்தியில சொல்லுவார். ஃபர்ஸ்ட் எல்லாரும் அன்னைக்கு 5ஆம் தேதி ஐடி கார்டு கம்பல்சரியா போட்டுருக்கோம் சரிங்களா? ஐடி கார்டு வியர் பண்ணாம உள்ள யாருமே வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், மிஷினில் உட்காந்துருக்குறீங்க எல்லாரும் நீடில் கார்டு, ஐ கார்டு, புள்ளி கார்டு, மிஷின்ஸில் இது எல்லாமே ரப்பர் மேட்டு இது எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க. அயனிங் மாஸ்டர் கம்பல்சரியாக ஏர் பிளாக் யூஸ் பண்ணுங்க. ஆடிட்டர் வரும்போதும் கூட லைனில் நான் சொன்னால் கூட அப்போ ஏர் பிளாக் எடுத்து போடுறதில்ல. ஹெட்ஃபோன் போட்டுக்கிறது சரிங்களா? இதை அவாய்ட் பண்ணிடுங்க. கம்பல்சரியாக ஏர் பிளாக் போட்டுருக்கணும். இந்த மாதிரி உங்களோட பிபி அதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கு, மாஸ்க் கொடுத்துருக்கு, ரப்பர் மேட் கொடுத்துருக்கு, ஐ கார்டு கொடுத்துருக்கு, புள்ளி கார்டு கொடுத்துருக்கு, நீடில் கார்டு கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையும் கம்பல்சரியாக பயன்படுத்துங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் பார்ப்பேன். सितंबर 5 तारीख को ऑडिटिंग आ रहा है, वो लोग तुमको पूछेगा क्या क्या है क्या क्या है। सब लोग तुम लोग आईडी कार्ड तुमको सेफ्टी के लिए क्या क्या दिया, मास्क, एटिंग का नीडल गार्ड, आईडी कार्ड, सब पुली गार्ड सब रखने का साथ में। उस टाइम को नहीं रूम पे भूल के आया वैसे नहीं बोलने का। उस टाइम को सब लोग अपना अपना जो भी है वो लेके आ जाना ठीक है சரிங்களா? ஸோ அவங்க வரும்போது லைனில் வரும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்வேல பிளாக்கேஜ் பண்ணி பீஸ் வச்சுக்கிறது, பெட்டி வச்சுக்கிறது ஓகேங்களா? இது எல்லாத்தையும் அந்த ஒரு நாள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. ரெகுலராக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபயர் அலாரம் பெல்ல அவங்க செக் பண்ணுவாங்க. ஆடிட்டர் செக் பண்ணுற டைமில் நீங்கள் பாத்வே பிளாக்கேஜஸில் இருந்தீங்கன்னா எப்படி வெளியே வருது அது ஒரு என்சி அவங்க போடுவாங்க சரிங்களா? ஸோ இது போன ஆடிட்லேயே இது ஒரு பெரிய என்சியாக இருக்குது. பாத்வேல வழியில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பொருளை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நீடில் கார்டு யூஸ் பண்ணுறீங்க சிங்கர் ஆப்ரேட்டர் நீடில் கார்டை கை உள்ளே போகிற அளவுக்கு மேலே இப்படி எல்லாரும் வானத்தை பார்த்த மாதிரி தூக்கிடுறது அந்த மாதிரி இருக்கவே வேண்டாம். जो ऑडिटिंग आने के टाइम में जो रास्ता अपना आने जाने के रास्ते में कोई पीस वीस नहीं रखना, कोई बॉक्स नहीं रखना, एकदम क्लियर नीट रखने का। वो सिंगर वाला तुम लोग सब वो नीडल गार्ड एकदम सेफ्टी बरोबर करके रखना है ठीक है। அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற நேரம் வந்து காலையில் ஒரு ஷிஃப்ட்டு சரிங்களா? 8:30 to 5:15 கொடுத்துருங்கன்னா 5:15 ஓகேங்களா? 5:15 முடியுதுன்னா 5:15 5:15 முடிஞ்சு 6:15 வரைக்கும் 1 மணி நேரம் ஓட்டி. ஸோ இது எல்லா நாளும் ரெகுலராக அந்த 1 மணி நேரம் ஓட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு பிரச்சனைனா யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. குழுக்கள் இருக்காங்க, கமிட்டிஸ் மூலிமா தான் இந்த பிரச்சனைகளை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா? काम 5:15 बजे तक होता है एक शिफ्ट, उसके बाद में ओवर ड्यूटी होता है 6:15 बजे तक। उसके बाद में कोई प्रॉब्लम है तो किसके पास पूछेंगे तो जो कमिटी अपना कमिटी होता है उसको जाके हम लोग पूछेंगे, बोलेंगे ये क्या प्रॉब्लम है। हाँ नहीं ஸோ அது எல்லாமே சனிக்கிழமை சாட்டர்டே சனிவாரமே ஒரு நிமிஷம்
அந்த சேலரி வந்து வீக்லி சேலரி சனிவாரில் கொடுப்பாங்க, ஈவினிங் அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே ஹாஸ்டலில் ரூம் இருக்குதுல்ல, வெளி ரூம், அந்த ரூமில் தங்கிட்டு இருக்கீங்க, கம்பெனியோட ரூம்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹாஸ்டல்னால் நமக்கு ரெண்டே தான், இந்த ரெண்டு மட்டும் சொன்னால் போதும். அங்கே இருக்கவங்க மட்டும் சொல்லுங்கள். உதற்கா வெளியில் ரூம் எடுத்துருக்கீங்க, ஓனாக ரூம் எடுத்த மாதிரி தான் பேசணும். சரிங்களா? கம்பெனியோட ரூம் கிடையாது. अगर बाहर से आते हैं ना वो लोग नहीं बोलना कंपनी का रूम नहीं बोलना, वो अपना ओन रूम में करके बोलना, इधर का है तो इधर का ही बोल देना. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமும் டீ பிரேக்கும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு லஞ்ச் டைம் வந்து 12:30 to 1 o'clock. ஓகேங்களா? டீ பிரேக் வந்து அவ்வளோதான், 5 to 5:15 சிலது இருக்குது, 5:15 to 5:30 ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்படி 5:15 to 5:30 இருக்குது அப்படின்னா, ஆனால் நம்ம வந்து 5:15 கன்னியூவாக 6:15 வரைக்கும் ஓட்டி இருக்குதா சொல்லியிருக்கோம். புரியுங்களா? அதனால் இந்த கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். 5:15 6:15 வரைக்கும் 1 hour ஓட்டி அப்படியே சொல்லிடலாம். அதுக்கு இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன். புரியுங்களா? இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கம்பெனியில் காலையில் உள்ளே வரோம், வேலை செய்கிறோம், ஈவினிங் போகிறோம், லஞ்ச் சாப்பிட்றோம், சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் வாங்குகிறோம், ஐடி கார்டு வியர் பண்ணணும், புள்ளி கார்டு போடணும், பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தணும்,